கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நாம ரொம்ப அழகான சின்ன சின்ன வார்த்தைகளை கொண்ட ஒரு ஆயத்துகளை நம்ம கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே குர்ஆன்ல இருக்கக்கூடியதுதான். அல்லாஹ் பாத்தீங்கன்னா பிரத்யேகமாக முஃமின்களுக்கான எல்லாவற்றையும், வெற்றியும் சந்தோஷத்தையும் இன்னும் நாடியதையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக அதை கொடுத்திருக்கான். அதை ஓதக்கூடிய முஃமின்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு தேவையான வெற்றிகள் வரும், நம்மளுடைய நாட்டங்கள் நிறைவேறும். அதுலயும் தஹஜ்ஜுடைய நேரத்துல அதை நீங்க ஓதி பாருங்க. சுபஹானல்லாஹ் ஓதி விட்டு நீங்க ஃபஜ்ர் தொழுது விட்டு அந்த அன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே கூட உங்களுக்கு அந்த காரியம் என்னவோ, நீங்க என்ன நியத் வச்சிருக்கீங்களோ, என்ன விஷயங்கள் ஆசைப்படுறீங்களோ, என்ன விஷயங்கள் முயற்சி பண்றீங்களோ அதை அல்லாஹ் நடத்தி கொடுப்பான். அந்த அளவுக்கு சிறப்புமிக்க ஆயத்தாக அது இருக்குது. அது ஒவ்வொரு முஃமின்களுக்கும் எல்லா காலகட்டத்திலயுமே பயன் தரக்கூடியதாக இருக்கு. நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க, தஹஜ்ஜத் நேரத்துல நாங்க தொழுது வரோம், ஆனாலும் எங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதில்லை, அதுல ஏதாவது நாங்க ஸ்பெஷலா ஓதணுமா, ஏன்னா அது ரொம்ப சிறப்பான நேரமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த சூறாவை பற்றி தான் கேட்கறாங்க. தஹஜ்ஜத்துல நம்ம என்ன சூறா ஓதணும், இதை ஓதுனா நம்மளுடைய தேவைகள் நிறைவேற மாதிரிலாம் கேட்டாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தஹஜ்ஜத்துல சூறாவை நீங்க என்ன மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுல எது வேணா ஓதிக்கோங்க. ஆனா தொழுது முடிச்சுட்டு இதை ஓதுங்க. ஏன்னா தொழுது முடிச்சுட்டு நீங்க செய்யக்கூடிய அமல்கள் தான் பார்க்கும்போது இலகுவாக இருக்கும். ஏதாவது தொழுகைக்கு நம்ம பெரிய சூறாக்கள் சொன்னா கூட உங்களால ஓத முடியாது. முக்கியமா பாத்தீங்கன்னா தஹஜ்ஜத் நேரத்துல எல்லாம் நம்ம சின்ன சூறாக்களை ஓதுவதை விட பெரிய சூறாக்கள் ஓதுவதுதான் சிறப்பு. அதனாலதான் நம்ம தஹஜ்ஜத்துல இந்த சூறா ஓதுங்கன்னு சொல்ல. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்ரா சூறா ஓதிருக்காங்க, ஆல இம்ரான் சூறா ஓதிருக்காங்க, அன்னிசா சூறா ஓதிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அறிவிப்புகள்ல எப்படி வருதுன்னா, யார் ஒருவர் அல் பக்ரா சூறாவையோ இல்ல பாத்தீங்கன்னா ஆல இம்ரான் சூறாவையோ ஓதி வராங்களோ, வளமையாக அதுலயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்துல ஓதிருக்காங்க, அப்படி ஓதி வராங்களோ அவர்களுக்கு அது இம்மையிலும் குடையாக இருக்கும், மறுமையிலும் அது குடையாக இருக்கும். மறுமை நாள்ல பார்த்தா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழல்ல இடம் கிடைக்கும். அது இல்லாம அவர்களை மேகம் கூட்டம் எல்லாம் சூழும்லாம் வந்திருக்கு. ஆனா நம்ம அவ்வளவு பெரிய சூறாவை நம்ம தஹஜ்ஜுல ஓதுங்கன்னு சொன்னா நம்மளால ஓத முடியாது. நம்ம ஒரே வார்த்தையில சொல்லிடலாம், பக்ரா சூறா ஓதுங்க, ஆல இம்ரான் சூறா ஓதுங்கன்ட்டு. ஆனா நம்மளால அது முடியாது. அதனாலதான் நம்ம சொல்றோம், நீங்க தஹஜ்ஜுல சூறா உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களையே ஓதிக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா குல் ஹுவல்லாஹு சூறா நமக்கு தெரிஞ்ச சூறாலேயே அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச சூறா. ஏன்னா அது பாத்தீங்கன்னா அல்லாஹு கீழ்வானத்துல இருக்கக்கூடிய நேரமா, அதுலயும் அல்லாஹுக்கு பிடிச்ச சூறா குல் ஹுவல்லாஹுவாக இருக்கா. அதை நம்ம ஓதும் போது அந்த ஏக இறை கொள்கையை, அல்லாஹுடைய சிஃபத்துகள் அனைத்தையுமே அந்த ஒரு நேரத்துல, நடு நேரத்துல நம்ம இரவுல அதை ஓதும் போது இன்னும் அல்லாஹுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க தஹஜ்ஜுடைய நேரத்துல நீங்க தொழுகும் போது குல் ஹுவல்லாஹு சூறா ஏதாவது ஒரு ரக்காயத்துக்காவது வர்ற மாதிரி ஓதிக்குங்க. அப்படி ஓதி நீங்க தொழுது முடித்து விட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை ஓதிக்குங்க. அதே நேரத்துல எத்தனை ரக்காய் தொழுகணும்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சது 2 ரக்காயத்து, அதுக்கு மேல நீங்க 2 ரக்காயத்தா எத்தனை வேணா நீங்க என்ன பண்ணலாம்னா தொழுது கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காய் தொழுதிருக்காங்க, 3 ரக்காயத் வித்ரு தொழுது முடிச்சிருக்காங்க. அதனால நீங்க 2 4 தடவை தொழுதீங்கன்னா 8 ரக்காயத் ஆயிரும். இல்ல எனக்கு நேரம் இல்ல முடியலனாலும் நீங்க 2 ரக்காயத், அப்படி இல்லாட்டினா 4 ரக்காயத் தொழுதுக்கோங்க. நம்ம ஏன் 4 ரக்காயத்தை முக்கியமா சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, 2 ரக்காயத் தொழுதீங்கன்னா உங்களுக்கு கவனமே இருக்காது. நம்ம அப்பதான் தூங்கி எந்திரிச்சிருப்போம், ஒழு செஞ்சிருப்போம், கான்சென்ட்ரேஷனே இருக்காது. 2 ரக்காயத் நம்ம தொழுது போட்டு நம்ம துவா செய்யும் போது நம்ம ஒழுங்கா கூட நம்ம தொழுகாம இருந்திருக்கலாம். ஆனா நம்ம முதல் 2 ரக்காயத் தொழுதுட்டு 2வது 2 ரக்காயத் தொழுகும் போது என்ன ஆகும்னா, அந்த 2வது ரக்காயத்தப்ப நம்ம ரொம்ப தெளிவாயிருவோம், நல்ல கவனம் வரும். அப்ப மனசார தொழுதுருப்போம். அப்ப மனசார தொழுதுக்கு பிறகு ஒரு இபாதத் செஞ்சா அந்த இபாதத் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அதனால நீங்க குறைஞ்சது 4 ரக்காயத் தொழுதுக்குங்க. அப்படி தொழுதுட்டு நீங்க ஓத வேண்டிய ஆயத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரா ஃபத்ஹ்ல இருக்கக்கூடிய முதல் 3 ஆயத்துல நீங்க ஓதணும். அந்த ஆயத்துகள் பாருங்க. முதல் ஆயத்து என்னன்னா, இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, நிச்சயமாக நாம் ஒரு தெளிவான வெற்றியாக உமக்கு வெற்றி அளிப்போம். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு தெளிவான வெற்றி, சும்மா சாதாரண வெற்றி எல்லாம் கிடையாது, தெளிவான வெற்றியாக உமக்கு வெற்றி அளிப்போம். வெற்றி அளிப்போம் அப்படின்னு உறுதியா சொல்ற வார்த்தை என்னவா இருக்கு, அல்லாஹுடைய வாக்கா இருக்கு. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கையும் அவன் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சத்தியம் மாதிரி. அல்லாஹ் நாம உங்களுக்கு இதை கொடுப்போம், நாம உங்களுக்கு இதை வாக்களித்ததை போல நிறைவேற்றுவோம் அப்படின்லாம் சில ஆயத்துக்கள்ல குர்ஆன்ல சொல்றான். அப்படி பார்க்கும்போது இது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கா இருக்கு. அல்லாஹ் நமக்கு வெற்றியாக வெற்றி அளிப்பான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்கு. அவர்களுக்கு பாத்தீங்கன்னா
வந்து அந்த காரியத்துல அல்லாஹ் வந்து வெற்றியளித்தான். அதே மாதிரி முஹ்மின்களாகிய நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா நபியுடைய உம்மத்தாகிய நமக்கு நம்ம இதை ஓதும் போது அல்லாஹ் வந்து நமக்கும் வெற்றிக்கு மேல வெற்றியை கொடுப்பான். இது எப்படி ஓதும்னா, முதல் ஆயத்தை வந்து நீங்க 41 முறை ஓதிக்குங்க. ஓதி விட்டு என்ன பண்ணும்னா அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க. யா அல்லாஹ், என்னுடைய இந்த காரியத்தை நீ வெற்றியாக முடித்து கொடு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய தேவைகள்லாம் எனக்குள்ள இருக்குது, நானும் வந்து எவ்வளவோ முயற்சி எல்லாம் பண்ணிட்டேன், ஆனாலும் அது கை கூடவே மாட்டேங்குது, அதனால நீ எனக்கு இதுல வெற்றியை கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல ஒரு 5 நிமிஷம் துவா செஞ்சுக்கோங்க. துவா செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது 2வது ஆயத்து. இந்த ஆயத்து பாத்தீங்கன்னா, நீ எகுஃபிரல் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக்க வமா தஹர வ யுதிம்ம நிஹ்மதஹு அலைக்க வ யஹ்தியக சிராத்தன் முஸ்தகீமா. அப்படின்னா, உமக்கு உம்முடைய முந்திய தவறுகளையும் பிந்திய தவறுகளையும் அல்லாஹ் மன்னித்து உமக்காக தனது அருட்கொடைகளை பூர்த்தி செய்து உம்மை நேரான வழியில் நடத்துவதற்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த 2வது வசனத்தை 3 முறை ஓதிக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட்டு, முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் நேரான வழியில நடத்துவதற்காகவும் அல்லாஹ் கொடுத்த வெற்றியை பத்தி நினைவுறுத்தக்கூடிய வசனமாக இருக்குது. இதை என்ன பண்ணிக்கோங்க, நீங்க 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது 3வதா வந்து பாத்தீங்கன்னா வயன் சுரக்கல்லாஹு நஸ்ரன் அசீஸா, மேலும் அல்லாஹ் ஒரு வலிமை மிக்க உதவியாக உமக்கு உதவி செய்வதற்காக தெளிவான இவ்வெற்றியை அவன் அளித்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை, அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் கிடைத்து இந்த ஆயத்தை என்ன பண்ணுங்க, நீங்க 40 முறை ஓதிக்குங்க. அப்ப முதல் ஆயத்து 40 முறை ஓதணும், நீங்க அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும். 2வது ஆயத்து 3 முறை ஓதணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், 3வது ஆயத்தை 40 முறை ஓதணும். ஓதி முடித்து விட்டு அல்லாஹ்விடத்துல மனசார நீங்க மன்றாடி கேளுங்க. எந்த ஒரு காரியம் உங்களுக்கு ரொம்ப நாளா தடுங்கலாயிட்டு இருக்கோ, எந்த ஒரு விஷயம் வந்து நடக்கிறக்கே வாய்ப்பு இல்ல, நானும் எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன், எல்லாமே செஞ்சு பார்த்தும் கூட எனக்கு இது கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு தோணுதோ, அதை அல்லாஹ்விடத்துல கோரிக்கையாக முன்வைத்து இதை ஓதி பாருங்க. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. நிறைய பேர் வந்து கேக்குறாங்க, வெளிநாட்டுக்கு நாங்க போறதுக்கு விசா வேணும்லாம் கேக்குறாங்க. அதுவும் சரி, அதுவும் ஒரு தேவை தானே. நீங்க எல்லா விஷயத்துக்குமே எல்லா வாஜிஃபாக்களையுமே வந்து நீங்க ஓதி பார்க்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவைக்காக ஒரு விஷயத்த ஓதும் போது அதை மட்டும் நம்ம நினைச்சு அதை ஒரு நியத்தா வச்சு மனசார நம்ம ஓதிட்டோம்னா, இத்தனை முறைன்னு ஓதுறதோ இல்ல இத்தனை நாள்னு சொல்லிட்டு நியத்து வச்சு ஓதுறதோ அந்த காரியத்தை நமக்கு வந்து அல்லாஹுடைய புறத்துல இருந்து நிறைவேற்றி கொடுக்கும். ஏன்னா நாம ஒரு நன்மையான விஷயத்தை அல்லாஹ் இடத்துல ஒரு ஹராம் இல்லாததை கேட்டுட்டாவே அல்லாஹ் கொடுக்கதா விருப்பப்படுறான். அப்படி இருக்கும் போது நம்ம ஒரு நன்மையான விஷயத்த, ஹலாலான விஷயத்தை தான் கேட்கிறோம், அது கூட ஒரு நன்மையும் செய்யறோம். அந்த நன்மை வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய கணத்தை கொண்டு அந்த நன்மையுடைய பொருட்டால என்ன ஆயிரும், நமக்கு அந்த துஆக்கள் கபூல் ஆயிரும். அதனால நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா தனித்தனியா கேட்கறதை விடவும், எனக்கு வந்து கால் வலி இருக்கு அதுக்கு சொல்லுங்கிறீங்க, வலிக்கு நம்ம துஆ போட்டிருக்கோம், இருந்தாலும் இதே விஷயத்த நீங்க என்ன பண்ணலாம், ஓதி உங்களுடைய நோய் குணமாறதுக்கும் கேட்கலாம், தேவைகள் நிறைவேற கேட்கலாம், வெற்றிகள் கிடைப்பதற்கும் கேட்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், உங்க குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும்னு உங்களுக்கு தோணுதா, அதற்காகவும் கேட்கலாம். அவர்கள் வந்து திருந்தவே மாட்டேங்கிறாங்க, என்ன சொன்னாலும் சரி தொழுகவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்தா நீங்க இதை ஓதி விட்டு, யா அல்லாஹ் எங்களுக்கு தீனுடைய விஷயத்துல வெற்றியை கொடு, என்னுடைய குழந்தைகள் வந்து உன்னுடைய வழியில இருந்தா தானே எனக்கு வெற்றி கிடைக்கும், மறுமையில நான் ஒரு நல்ல ஒரு பெற்றோராக இருக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. உங்களுக்கு அந்த தேவை நிறைவேறிடும். அப்ப என்ன பண்ணணும்னா தஹஜ்ஜத் தொழுது விட்டு நீங்க இந்த வசனத்தை வந்து ஓதுங்க. இதை நீங்க வந்து மனப்பாடமே ஆயிரும், உங்களுக்கே தெரியும். இது ரெண்டுமே வந்து பார்த்தா சின்ன சின்ன வசனங்கள் தான், 2வது மட்டும் இருக்கக்கூடியது கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுலயும் நம்ம வந்து திரும்ப திரும்ப ஓதுறோம் அப்படிங்கறதுனால நமக்கு 40 தடவைல ஓதும் முதல்ல ஈஸியா வந்து மனப்பாடம் ஆயிரும். இதை ஓதி நீங்க துஆ செய்து பாருங்க. அந்த நேரத்துல அல்லாஹும் நீங்களும் மட்டும்தான் இருந்து கொண்டு இருப்பீங்க. அது அல்லாஹு கீழ்வானத்துக்கு வரக்கூடிய நேரமாக இருக்கு. நிச்சயமா உலகமே தூங்கும் போது நீங்க முழிச்சு ஒரு இபாதத் செஞ்சா அல்லாஹ் அதை கண்டு கொள்ளாமல் இருக்கவே மாட்டான். சிலர் வந்து பலன் கிடைக்கிறது இல்ல தஹஜ்ஜத்துடைய தொழுகை கூட அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரதா இருந்திருக்கும் அந்த விஷயத்துல, அதனாலதான் அல்லாஹ் வந்து என்ன பண்ணிருப்பானா, அதை இப்ப கொடுக்க வேண்டாம், அதுல ஏதாவது பிரச்சனை வருங்கிறதுனால நம்ம பின்னாடி கொடுக்கலாம், இல்ல வேற மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தாழ்த்திருப்பான் நேரத்தை. ஒரு சில நேரங்கள்ல நான் ஒரு விஷயத்த ரொம்ப வலியுறுத்தி கேட்டிருப்பேன், ஆனா அந்த விஷயம் பார்த்தா கிடைச்சிரும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன், கடைசியில பார்த்தா அது கிடைக்கவே கிடைக்காது. நானே மனசே வந்து நொந்து போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அதை கிடைக்காம இருந்தனால நமக்கு இன்னைக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கே, நல்ல வேளை அன்னைக்கு மட்டும் அது நடந்திருந்தா நானும் சேர்ந்துதானே கஷ்டப்பட்டுக்கணுங்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அப்பதான் நம்ம மனசே ஆறுதல் அடையும். பரவாயில்ல, நம்ம அன்னைக்கு எவ்வளவு கேட்டும் அல்லாஹ் கொடுக்கல, நம்ம வந்து நல்லது கேட்டு அல்லாஹ் கொடுக்கலைன்னா நம்ம அதை குறையா நினைக்கிறோம்ல. ஆனா ஆக்சுவலா நம்ம நல்லது கேட்டு அதுல கெட்டதற்கு அல்லாஹுக்கு தெரிஞ்சு அதை கொடுக்காம இருக்கிறதுக்கே நம்ம அமல் செஞ்சது ஒரு காரணமா போயிடும். அதனால நீங்க அமல் செய்யும் போது நமக்கு கிடைச்சாலும் அதுல நல்லதா இருக்கும், நமக்கு கிடைக்காட்டினாலும் அதுல நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு நியத்தோட நீங்க வந்து செய்யுங்க. அதனுடைய பலனை நீங்க கண்டுகொள்வீங்க.
இது பயனுள்ளதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.